சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் பிரக்னானந்தாவுக்கும் வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப்பில் கடைசி சுற்றில் இருந்து நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மேக்னஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் பேசலாம். இப்போ இந்த கேமை பார்த்தலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும். ஸோ கேம் பார்த்திங்கன்னா அவர் E4 ஓப்பன் பண்ணுறாரு. பிரக் E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு 4 நைட்ஸ் ஓப்பனிங் பார்க்குறோம். வேரியேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்பை B5 வைக்கிறோம் இல்லையா. ஸோ இது நம்ம ரோய் லோப்பஸில் இந்த நைட் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை ரோய் லோப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் 4 நைட்ஸ்ன்றதுனால 4 நைட்ஸோட ஸ்பானிஷ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ரோய் லோப்பஸ்க்கு இன்னொரு பேர் ஸ்பானிஷ் கேம் சொல்லுவாங்க. ஸோ பிஷப் டு B4, பிஷப் B4க்கு அப்புறம் கேசல்ஸ் பிஷப் இன்ட்டு C6, அதுக்கப்புறம் D இன்ட்டு C6. என்னங்க பிரக் ஒரு பான் லாஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நைட் இன்ட்டு E5 விளையானதுக்கப்புறம் ரூக் E8 வரும். நைட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. நைட்டை நீங்கள் திரும்ப ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இந்த பொசிஷனில் அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பிளண்டர் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் ஐ திங்க் நம்ம குயின் டு D4 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். குயின் டு D4 செக், அதுக்கப்புறம் கிங் H1 அண்ட் தென் நைட் டேக்ஸ் E4. ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த பானை உங்களால் ஹோல்ட் பண்ணவே முடியாது. ஸோ நைட் டு D3 த்ரெட்னிங் த பிஷப். ஸோ பிஷப் பார்த்தீங்கன்னா C3ல வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் D இன்ட்டு C3. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயின் F3, குயின் F6, அடுத்து பார்த்தீங்கன்னா குயின் இன்ட்டு F6, நைட் இன்ட்டு F6, பிஷப் F4, த்ரெட்னிங் C7. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரூக்கை பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ நீ அங்கே வெட்டினா நான் இங்கே வெட்டுறேன் அப்படிங்கிறாரு. அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு F5, பிஷப் F5க்கு அப்புறம் ரூக் D1 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி வெட்டினோம் அப்படின்னு சொன்னால் பிஷப் இன்ட்டு D3 இருக்குது. பிஷப் இன்ட்டு D3 அண்ட் தென் ரூக் இன்ட்டு B2 விளையாடலாம். ஸோ இந்த பொசிஷனில் ஸோ அந்த காரணத்தினால இந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகும். அவருக்கு தேவையானது ஆக்சுவலாக ஒரே ஒரு ட்ரா மட்டும்தான். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூக் D1 விளையாடுறாரு. நைட் டு D5 க்கு அப்புறம் பிஷப் டு D2. பானை அட்வான்ஸ் பண்ணுறாரு பிறகு. அதுக்கப்புறம் கிங் F1 த்ரெட்னிங் த ரூக்கை இன்வால்வ் பண்ணுறாரு. ரூக்கை டபுள் பண்ணிடுறாரு. ஸோ நைட் B4 போயிட்டு C6ல் இருக்கக்கூடிய வீக் பானை அட்டாக் பண்ணுறாரு. அதனால் நைட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஓகே A6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் E3. பிஷப் E3 பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்டர் மாதிரி தெரியும். ஏன்னா ஒரு பானை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அதுதான் கிடையாது. ரூக் இன்ட்டு C2, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C2, பிஷப் இன்ட்டு C2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூக்கை 7th ரேங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூக்கு திரும்பவும் டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பால் இங்கே வெட்டுறாங்க. ஸோ பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் அவர் பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ரூக்கை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்கிறாரு. 23வது மூலம் ரூக் இன்ட்டு C7க்கு அப்புறம் மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆஃபர் பண்ணி ட்ரா பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாரு. ஆமாங்க. ஸோ 23 மூல பார்த்தீங்கன்னாக்கா கேமை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்ரா பண்ணிவிட்டு தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய மகுடத்தில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 16வது வேர்ல்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு மேக்னஸ் கால்சன். சப்போஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பயங்கரமாக போயிருந்து ஒரு வேளை பிரக் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னிருந்தாக்கா விஷயமே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேம் எந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மேக்னஸ் கால்சனை பற்றி இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. இவ்வளோ ஷார்ட்டாக நான் ஒரு கேமை கவர் பண்ணதே கிடையாது இது வரைக்குமே, அன்லெஸ் அது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக இல்லைனா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே மேக்னஸ் கால்சனை பற்றின அவங்களுடைய சாதனைகளை நம்ம செஸ்.com அழகாக போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாரம் நம்ம செஸ் கிளப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்குது. ஓப்பன் டோர்னமெண்ட் யார் வேணால் விளையாடலாம். ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹200. ஸோ அதோட போஸ்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் 9:30, 10 மணிக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ +or-10 or 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு +or- இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துடுங்க. ஸோ இங்கே கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 9:30க்கு நீங்கள் வந்துட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ 10+5 ஃபார்மெட்டில் நடக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பதிவை இப்போவே தொடங்கலாம். எப்படி பதிவு தொடங்கணும் அப்படின்னா, முன்னாடி இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அதுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஏன்னா நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் போட்டுன்னா வச்சுக்கோங்களேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நம்ம நேரில் நடக்கிற டோர்னமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து இல்லைனா பஹ்ரைன்லேருந்துலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எப்படி விளையாடுவாங்கன்றது தெரியல. மேபி உண்மையாகவே பிளான் பண்ணாங்களும் நமக்கு தெரியாது. அடுத்து பொள்ளாச்சி, அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனா ஓகே, அது யார் வேணால் போய் ஃபில் பண்ணலாம். அதுக்குன்னு ஃபில் பண்ணிட்டு இருக்கவா என்ன, உங்கள் டைம் தானே வேஸ்ட் ஆகுது, அதனால் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகுது. ஸோ விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கூகுள் ஃபார்ம்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் என்னோட நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள்
டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் நான். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பதிவு பண்ணுற மாதிரி, இப்போ எப்படி நீங்கள் ரியலாக வந்து ஒரு 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 லைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் மை ஷோவில் போய்ட்டு ஒரு டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறீங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ரியல் புக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாகவே புக்கிங் பண்ணிட்டு அங்கேயே டேரெக்டாக வந்து பேமெண்ட் கேட்வே எல்லாமே செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் வரும். ஸோ மீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட பதிவை இப்போவே தொடங்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸோடைய என்ன அவருடைய சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செஸ் பாலிடிக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறம் பேசுவோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ல்சன் வின்ஸ் 5th ரேபிட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போட்னார்க் கிளைம்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த போட்னார்க் அப்படிங்கிற ஒரு விமன் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் டைட்டில் வச்சுட்டு ஒரு விமன் ரேபிட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் டை பிரேக்கில் போயிட்டு தான் அவங்க வந்து வின் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களோட கொனூரு ஹம்பியோட அல்லது கொனூரு ஹம்பி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க ஒரு நூல் இழையில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த டைட்டிலை பற்றி பேசுவோம் அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது முறையாக ரேபிட் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது நம்ம கீழே அவங்க அழகாக போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா $60,000 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட். ஸோ 6-8-40 கிட்டத்தட்ட $50 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா விளாடிமிர் ஃபெதிசேவ். ஆக்சுவலாக விளாடிமிர் ஃபெதிசேவ் தான் வந்து வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப்பாக ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அவர் மேக்னஸ் கார்ல்சனோட விளையாடின கேமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிட்டார். அட்லீஸ்ட் ட்ரா பண்ணியிருந்தால் கூட டை பிரேக் போயிருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். 3வது பிளேஸ் பார்த்திங்கன்னா சைனாவை சேர்ந்த யூ யாங்கி வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸு. ஸோ அடுத்து நம்ம உமன்ஸை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. அனஸ்டீஷியா போட்னர்க் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உமன் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கொனூரு ஹம்பி. 3rd பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா லீ டிங் ஷி. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் 3rd பிளேஸ் வந்து சைனா பிளேயர் தான், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சைனா பிளேயர் தான். ஸோ அடுத்து இங்கே டாப் 20 பிளேயர்ஸை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேக்னஸ் கார்ல்சன் வித் 10 பாயிண்ட்ஸ். அவர் எதுலேயுமே தோக்கவே இல்லை, ட்ரா மட்டும்தான் வந்து பண்ணார். 3 அல்லது 4 ட்ரா நினைக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ விளாடிமிர் ஃபெதிசேவ் வந்து பார்த்திங்கன்னா 9.5. அடுத்து யூ யாங்கி வித் சந்தோஷ் குஜராத்தி. வோல்டார் முர்சின் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர், ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ப்ரக்கோட ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு கேம் வந்து லாஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப வீக்கான பிளேயர் நினச்சோம். பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 4வது பிளேஸ் 5வது பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டில். அடுத்து எம்பிஎல் டேனியல் டுபோவ். அடுத்து பிரக்னானந்தா 8th பிளேஸு. டிமிட்ரி அண்ட்ரேகின், அலெக்சாண்டர் குருஷிக், நோதிர்பேக் அப்சராவ், பீட்டர் ஸ்பீட்லர், ஃபேபியன்னா கர்வானா, பரம் மஹசூத்லோ. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 பேர்த்தில் ஸோ இதில் வந்து கீழே வந்து ஒரு 6, மேலே வந்து ஒரு 2, 8, 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா 9 புள்ளி எடுத்திருக்காங்க. இவ்வளோ பேருக்கு ஆக்சுவலாக வந்து டாப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 0.5 இல்லைனா ஒரு லாஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நழுவ விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் மற்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க 15லேருந்து 20 வரைக்கும் அர்ஜுன் எரிகேசி, இவான் சாப்ரினோவ், மேக்சிம் மர்லகாவ், ஆண்டன் கோரபாவ், ரிச்சர்ட் ராப்போர்ட், எமினி டொமஷெவிஸ்கி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 8.5 எடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கனாக்கா 5 ரேபிட் டைட்டில், 6 பிளிட்ஸ் டைட்டில், இப்போ 5 கிளாசிக்கல் டைட்டில், ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 16 டைட்டில், வேர்ல்டு டைட்டில் வந்து வச்சிருக்கிறாரு மேக்னஸ் கார்ல்சன். அதுவும் இந்த டோர்னமெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல்வியே அடையவே இல்லை, அதனால தான் அன்பீட்டபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் இங்கே போட்டிருப்பாங்க. அடுத்து இங்கே ஃபெதிசேவோட விளையாடின கேம் ஆஃப் த டேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு கேம் ஆக்சுவலாக அது. ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரி அழகாக இது பண்ணியிருப்பார் ட்விட்டரில். ஸோ அந்த வீடியோ அது. ஸோ 1, 2, 3 அந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கிட்டே வருவார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து chess.comல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் செக்ஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் நியூஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக நீங்கள் நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படியே காலையில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து தான் நானே வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து விமன் சாம்பியன்ஷிப் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 8.5, கொனூரு ஹம்பியும் 8.5 தான், லீ டிங் ஷியும் வந்து பார்த்திங்கன்னா 8.5 தான். பட் அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டை பிரேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா விளையாட போனாங்க. பட் இருந்தாலும் அனஸ்டேஷியா போட்னாருக் அப்படிங்கிற பிளேயர் வந்து பார்த்திங்கனாக்கா டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
வர்ஷினி ஷாஹிதி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிடே மாஸ்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7.5 எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்தியன் பிளேயர்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நம்ம மேலே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. அந்த 20 பேத்துல கிட்டத்தட்ட 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் வந்து இந்த 20 பேத்துல இருக்கிறாங்க. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிராண்ட் மாஸ்டர்ஸ். அதாவது அதிகப்படியான கண்ட்ரியில் இருந்து, அதாவது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பேர், ரஷ்யா 8 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரே கண்ட்ரியிலிருந்து அதிகப்படியான இது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம தான். ஈவன் வந்து யூஎஸ்லேருந்து ஃபேபி மட்டும்தான் இருக்கிறாரு. மற்ற எந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டிஜிட் கூட, அதாவது 2வது நம்பர் கூட வரல. நம்ம 3 பேர் உள்ளே இருக்கோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் செஸ் ஃபெடரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது நம்ம இந்தியன் செஸ் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். எனிவே, ஸோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி சண்டே 10 AM to 1 PM. ஸோ ஓப்பன் டு ஆல் 10/5 10+5 ரேபிட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.